ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் ஆயில் வந்து செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஆயிலை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த ஹேர் ஆயிலை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சில பேருக்கு முடி வந்து ரொம்ப செம்பட்டையாக இருக்கும், இளநரை கூட இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களோட முடியை நல்லா கருக்கருன்னு மாற்றுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் பேன், ஈறு, பொடுகு, சோரியாசிஸ் மாதிரியான தோல் வியாதிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் சூடு காரணமாக முடி கொட்டுது அப்படின்னா உங்களோட உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து முடி உதிர்ற பிரச்சனையும் வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துருக்கிறேன். செம்பருத்தி இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 செம்பருத்தி இலைகள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 4 செம்பருத்தி பூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் மட்டும் நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முழுசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா வெயிலில் காய வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நமக்கு 300 ml அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு மேலேயும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி 300 ml எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருட்களையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இரும்பு பாத்திரம் எதுவும் இல்லாதனால நான் சில்வர் பாத்திரம் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட் கூடயே நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நாம் எடுத்து வச்சுருக்கிற 300 ml தேங்காய் எண்ணெயையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயையும் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். இதில் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற அந்த இலைகளோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்த இலைகளோட ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் நல்லா கூல் ஆகிற வரைக்கும் ஒரு ஓரமாக எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா கூல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அந்த கிளாத்தில் மீதி வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து தூர போட்டுறாதீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இருக்கும். அதனால் அதை ஒரு நாளைக்கு உங்களோட தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை தினமும் நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் வந்து நம்ம நார்மலாக தேய்க்கிற தேங்காய் எண்ணெயை விட ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிக்கிட்டாலே போதும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தலையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த ஹேர் ஆயில் வந்து சரி பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃபால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட டேண்ட்ரஃபே இருக்காது. இதில் நம்ம வேப்பிலையும் துளசியும் சேர்த்துருக்கிறதால பேன், ஈறு மாதிரியான தொந்தரவும் நமக்கு இருக்காது. உங்களோட ஹேரை நல்லா கருன்னு நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயிலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.